பவளக்கல்லினால் வடிக்கப்பட்டிருந்தது சேயோனின் திருவுருவம். வள்ளியும் சிரித்த முகத்துடன் தெய்வீக கலையுடன் அவனுக்கு அருகில் நின்று அருள் புரிந்து கொண்டிருந்தாள். சிரித்துக் கொண்டிருந்த அவளது முகத்தின் தெய்வீக கலையை காண்கையில் அது மரகதக் கல்லினால் செதுக்கப்பட்ட சிற்பமா அல்லது மரகத சிலைகென நிற்கும் தெய்வலோக கன்னிகையா என வியக்கும் வண்ணம் அன்றளர்ந்த ஒற்றைப்படை இதழ்களைக் கொண்ட செந்தாமரை, மல்லிகை, சாமந்தி போன்ற மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சுவர் முழுவதும் நிறைந்திருந்த சேயோனின் புராதான கதைகள் மன்னனும் சேயோனுக்கு பணிவிடை செய்பவன்தான் என்பதை உலகிற்கு தெரிவிப்பதை போன்று சேர மன்னர்கள் பலரது திருவுருவங்கள் பலவும் சேயோனை வணங்குவதைப் போன்ற ஓவியங்கள் அழகுடன் தீட்டப்பட்டிருந்தன. கோயில் முழுவதும் எரிந்து கொண்டிருந்த சிறு சிறு அகல் விளக்குகளின் தீச்சுடர் வெளிப்பட்டு அது சேயோனின் கோயிலா அல்லது சேயோன் உறையும் பள்ளி வீடா என வியக்கும் வண்ணம் பிரகாசத்துடனும் பெரும் பிரம்மாண்டத்துடனும் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கோயிலின் தூண்கள் முழுவதும் புராதான சிற்பங்களால் நிறைந்திருந்தன. தரையில் விரிக்கப்பட்டிருந்த இரத்தின கம்பளத்தின் மீது நின்றபடி அலங்கரிக்கப்பட்டிருந்த சேயோன் மற்றும் வள்ளியின் பாதங்களில் மலர்களை தூவியபடி பக்தியில் மனம் உருகி சேயோன் வாழ்த்துப் பாடலை பாடத் தொடங்கினார் சேரமாமன்னன் பெருஞ்சேரலாதனின் முதன்மை அமைச்சரான அந்தணர் ஓதவஞ்சி. தாமரை புரையும் காமரர் சேவடி பவளதன்ன மேனி திகழொளி குன்றி எய்க்கும் உடுக்கை குன்றின் நெஞ்சுபக வெறிந்த வஞ்சுடர் நெடுவேல் சேவலன் கொடியோன் காப்ப ஏமம் வைகலெய்தின்ற லுழுகே. வைகரை பொழுதாகையால் அரசன் என்பதற்குரிய அடையாளமாகத் திகழும் அவனது வெண்கொற்றக்குடை, நீதி வழுவாத செங்கோல் ஆகியவற்றை அரண்மனையிலேயே விட்டுவிட்டு வந்திருந்தான் சேரமான் பெருஞ்சேரலாதன். ஆனால் வீரத்திற்கு அடையாளமாக திகழும் அவனது நீண்ட வாளினை மட்டும் தினமும் சேயோன் சந்நிதிக்கு கொண்டு வந்து முருகனின் வேலோடு வாளினை வைத்து வணங்கிய பிறகு அன்றைய தினத்தை தொடங்குவான். அந்தணர் என்றால் குளிர்ந்த அருள் உடையவர் என்று பொருள். அதற்கேற்பவே எந்த சூழ்நிலையிலும் கோபப்பட்டு தனது பொறுமையை இழந்து விடாது நிதானத்தை கடைப்பிடிக்கும் அறநெறி தவறாதவர் அமைச்சர் ஓதவஞ்சி. எப்போதுமே நிதானத்தை கடைபிடிக்கும் ஓதவஞ்சி சேயோனை பற்றி பண்படிக்கத் தொடங்கியதுமே இடையில் கட்டியிருந்த தனது நீண்ட போர்வாளினை உருவி தரையில் கிடத்திவிட்டு அதற்கு முன் மண்டியிட்டு அமர்ந்து கொண்டான் சேரமான் பெருஞ்சேரலாதன். ஓதவஞ்சி பாடியதை கேட்க கேட்க சேரமான் பெருஞ்சேரலாதனின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுக்கத் தொடங்கியது. சேயோனுக்கு முன் மண்டியிட்டு அமர்ந்தபடி கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கும் அவனது அந்த நிலையை ஓதவஞ்சி அன்றி வேறு யாராவது கண்டிருந்தால் ஆச்சரியத்தில் மூழ்கியிருப்பார்கள். இடையில் வெண்ணிற துகில் ஒன்றை மட்டும் அணிந்து கொண்டு மண்டியிட்டு அமர்ந்தபடி கண்களை மூடி மனம் உருகிக் கொண்டிருந்தான் சேரமான். மண்டியிட்டு நிமிர்ந்து அமர்ந்திருந்ததால் அவனது உடற்பரிமாணங்கள் நன்கு வெளிப்பட்டன. காலம் முழுவதையும் போரிலேயும் போர் பயிற்சிகளிலேயுமே கழித்திருந்ததால் அவனது உடலானது வச்சிரத்தைப் போன்று கெட்டிப்பட்டு வலிமையுடன் திகழ்ந்தது. மற்ற அரசர்களைப் போன்று போரில் வீரர்களுக்கு பின்னால் நின்று கொண்டு கட்டளையை மட்டும் விடாமல் முன்வரிசையில் நின்று எதிரி நாட்டு அரசனை நேருக்கு நேர் எதிர்கொள்வதே சேரமானின் வழக்கமாக இருந்தது. வஜ்ரம் போன்ற அவனது மார்பினை தாக்கிய சில ஆயுதங்கள் சுவட்டினை மட்டும் விட்டுச் சென்று சில விழிப்புண்களை ஏற்படுத்தியிருந்தன. இந்த விழிப்புண்களை சேரமான் காணும் போதெல்லாம் அவனுக்குள் பெரும் கம்பீரமும் பெருமையும் வந்து சேர்ந்துவிடும். அந்த எண்ணமே அவனுக்கு பெரும் கம்பீரத்தை அளித்துவிட்டு செல்லும். மார்பினில் முளைத்திருந்த முடிகளில் ஒன்றிருண்டு நரைக்கத் தொடங்கி அவனது அகவையை வெளிப்படுத்தத் தொடங்கியிருந்தன. சேர நாட்டவருக்கே உரிய அடர்ந்த கருங்குழல்கள் சுருண்டு தோளோடு கிடந்தன. மீசையை மட்டும் கம்பீரமாக ஒதுக்கி சவரம் செய்யப்பட்டிருந்த அவனது முகமானது பேரமைதியுடன் திகழ்ந்து கொண்டிருந்தது. ஓதவஞ்சி பாடலை பாடி முடித்த பிறகு சிறிது நேரம் கழித்தே கண்களை திறந்தான் சேரமாமன்னன். அவன் காதுகளில் அணிந்திருந்த மரகத குண்டலங்களுக்கு இணையாக ஒளியை வீசின அவனது விழிகள் இரண்டும். தரையில் கிடத்தியிருந்த வாளினை எடுத்து கண்களில் ஒத்திக்கொண்டவன், காவலன் சேயோன் விரல் வேலவனின் அருளும் என் போர்வாளின் துணையும் எந்நாளும் இருக்கட்டும்
எனக் கூறியபடியே எழுந்தவன் வாளினை இடையுறையில் சொருகிக் கொண்டான். சிறிது நேரம் சேயோனது திருமுகத்தையே பார்த்து கொண்டிருந்தவன் பிறகு அந்த சந்நிதியிலிருந்து வெளியேறி தனது அரண்மனை மாளிகையை நோக்கி நடக்கலானான். அவனுக்கு பின்னால் அமைச்சர் ஓதவஞ்சி பணிவுடன் நடந்து வந்து கொண்டிருந்தார். சேயோன் கோட்டத்தில் நடந்து வந்த சேர மன்னனின் நடை இப்போது முற்றிலும் மாறியிருந்தது. பணிவு மறைந்து அதிகாரம் மிகுந்திருந்தது. அமைச்சரே, ஏதேனும் செய்தி என வினவலானான். பதிலுக்கு ஓதவஞ்சி, இதுவரை எந்த செய்தியும் இல்லை மன்னா. சில இடங்களிலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். செய்தி கிடைத்ததும் தெரியப்படுத்துகிறேன். இன்று மந்திராலோசனை சபை கூடுகிறது. தங்களுக்கு திரை செலுத்தி ஆட்சி செலுத்தும் அனைத்து குறுநில மன்னர்கள், படைத்தளபதிகள், சேனாதிபதிகள், ஒற்றர் தளபதிகள், மண்டலாதிபதிகள் என அனைவரும் கூடுகிறார்கள் என்றார். எதை பற்றி முக்கியமாக விவாதிக்க வேண்டியுள்ளது? சோழ நாட்டின் படையெடுப்பை பற்றித்தான் நாம் விவாதிக்கப் போகிறோம் என்பது மன்னர் ஏற்கனவே அறிந்ததுதானே. அனைவரையும் வரவழைத்ததும் தாங்கள்தானே என பதிலளித்தார் ஓதவஞ்சி. ஆமாம் ஆமாம், நான் தான் அழைத்தேன். தங்களது இனிய பாடலை கேட்டதிலிருந்து அனைத்தையும் மறந்துவிட்டேன் நான் என்றான் பெருஞ்சேரலாதன். அமைச்சர் ஓதவந்தி முகத்தில் மார்பு வரை நீண்டு வளர்ந்திருந்த தனது தாடை முடியை தடவியபடியே எதுவும் பேசாமல் நடந்து கொண்டிருந்தார். சோழ நாட்டு படையெடுப்பை பற்றி தாங்கள் என்ன கருதுகிறீர்கள்? வெற்றி நிச்சயம்தானே? போரின் முடிவுதான் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டதே. சேரநாடு மட்டும் படையெடுத்தாலே சோழ நாடு தாங்குமா என்பது ஐயமே. ஆனால் நீங்கள் தென்னகத்தின் அனைத்து மன்னர்களையும் துணைக்கு அழைத்துச் சென்று சோழ நாட்டையே நிர்மூலமாக்கப் போகிறீர்கள். சோழ நாட்டு படையெடுப்பை பற்றி இனி தாங்கள் என்னிடம் விவாதிக்க வேண்டாம். விவாதிக்க வேண்டாமா? ஆம், நீங்கள் எனது ஆலோசகர். உங்களிடம் எனது எண்ணத்தை கலக்காமல் வேறு யாரிடம் கலப்பது? அதற்குத்தான் அரண்மனையில் வைதீகர்கள் பலர் துணைக்கு இருக்கிறார்களே. இந்த ஏழை அந்தணனிடம் விவாதிக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லையே. ஓதவஞ்சி கூறிய பதிலை கேட்டு சிரித்த பெருஞ்சேரலாதன், நண்பா, நீ எனது நண்பன். சிறுவயதிலிருந்தே எனது நன்மைக்காகவே உழைத்துக் கொண்டிருப்பவன் நீ. உன்னை ஒருபோதும் நான் அலட்சியம் செய்ய மாட்டேன். சேர மன்னன் எடுக்கும் அனைத்து முடிவுகளிலும் ஓதவஞ்சியின் ஆலோசனை நிச்சயம் கலந்திருக்கும் என்றான். இல்லை சேரலாதா, உற்ற நண்பன் என்பதற்காக நீ உன்னுடனே வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த அமைச்சுப் பணி பெரும் சிரமமாக இருக்கிறது. வயதாக சுமக்க இயலவில்லை. என்னை விடுவித்து விட்டால் சேயோனின் திருப்புகழை பாடிக்கொண்டே எஞ்சிய காலத்தை கழித்து விடுவேன். உடலில் நரை தோன்ற சிந்திக்கும் சக்தியையும் இழந்து கொண்டு வருகிறேன். நீ விடுபட்டு என்னை மட்டும் தனியாக இந்த அரசியல் பாரத்தை சுமக்க வைக்க பார்க்கிறாயா? இல்லை மன்னா, முன்பெல்லாம் நமது இருவரது கருத்தும் எப்போதுமே ஒன்றுபட்டு இருக்கும். ஆனால் சமீப காலங்களாக அனைத்து காரியத்திலும் இருவருமே முரண்பட்டு நின்று கொண்டிருக்கிறோம். நம்முள் கருத்து முரண்பாடு அதிகரிக்க அரசியல் பெரும் சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த கருத்து வேறுபாடு நம்முள் பிளவினை உருவாக்கி விடுமோ என அஞ்சுகிறேன். நண்பா, நம்முள் இந்த சோழ நாட்டுப் போர் ஒன்றிலேதானே கருத்து வேறுபாடு அதிகரித்திருக்கிறது. வீண் கவலை அதற்கு. பெரும் பழிக்கு ஆளாகப் போகிறாய் சேரா. குடம் நிறைய நிறைந்திருக்கும் பசும்பாலை துளி நஞ்சு வீணாக்கி விடும் அல்லவா? அதை போன்றே இது காலம் வரை நீ சேர்த்திருக்கும் அறம், புண்ணியம், புகழ், வீரம், பெருமை என அனைத்தையும் இந்த ஒரு போர் வீணடிக்கப் போகிறது. நண்பா, ஆம், உனக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்த மலைநாட்டு மன்னன் இருங்கோவேளை எப்போது உறையூர் ஆசனத்தில் அமர வைத்தாயோ அன்றிலிருந்தே உன் செங்கோல் நெறி தவற ஆரம்பித்து விட்டது. இது அரசியல் முடிவு. காலத்திற்கு தகுந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். அதுவே அரசனுக்குரிய தலையாய பண்பு. அரசனுக்குரிய தலையாய பண்பா? அரசன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா உனக்கு? அரசன் என்றால் அறத்தின் தலைவன், அதாவது அறம் தவறாமல் காப்பவன். நான் அறத்திலிருந்து எப்போது நழுவினேன்? ஏன் நீ இப்போது கோபப்படுகிறாய்? சேரா, உன் இடத்தில் சோழ மன்னன் இளஞ்சே சென்னி இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் என்று தெரியுமா? என்ன செய்திருப்பார் அமைச்சரே? உனக்கும் சென்னிக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றாவது உனக்கு தெரியுமா?
கேள்வியை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறாய். பதிலையும் கூறினால் தெரிந்து கொள்வேன் நண்பா. கூறுகிறேன் கேள். நான் கூறிய பிறகாவது நீ சிந்தித்து பார்த்து அறவழியில் நடந்தால் எனக்கு மகிழ்ச்சியே என கூறிய அமைச்சர் ஓதவஞ்சி அமைதியாகி சேரனையே பார்த்து கொண்டிருந்தார். ஓதவஞ்சி இப்படி கூறியதை கேட்டதுமே நடந்து கொண்டிருந்த பெருஞ்சேரலாதனும் நின்று திரும்பி ஓதவஞ்சியின் முகத்தை கவனிக்கலானார். அந்த சூழ்நிலையிலும் தனது நிதானத்தை இழக்காத ஓதவஞ்சி சேரனது விழிகளில் தனது பார்வையை நிலைக்க வைத்துக்கொண்டு, உன்னிடத்தில் சோழ மாமன்னன் மௌரியரை விரட்டிய உருவபக்தேர் இளஞ்சேட் சென்னி இருந்திருந்தால் மூவேந்தருள் ஒருவன் அமர்ந்திருந்த ஆசனத்தை வேளிர் ஒருவன் அடைய உதவியிருக்க மாட்டான். உன்னை போன்று சிறு பாலகன் மீது படையெடுக்கவும் துணிந்திருக்க மாட்டான். மாறாக அந்த பாலகனுக்கு துணையாக இருந்திருப்பான். ஆனால் நீ என வினவலானார். சென்னி போர் தொடுத்திருக்க மாட்டார் என்று எப்படி அவ்வளவு அறுதியிட்டு கூறுகிறீர்கள்? கருணையே அற்ற மௌரியரையே தோற்கடித்து விரட்டிய சென்னியின் படைபலத்திற்கு முன்பு நம் தென்னாட்டு மன்னர்களின் படைகள் எம்மாத்திரம்? சென்னி அன்று நினைத்திருந்தால் ஒட்டுமொத்த தென்னாட்டையும் அவனது வெண்கொற்ற குடைக்கு கீழ்கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்தான்? மௌரியரிடமிருந்து மீட்ட நாடுகளை உரியவருக்கே திரும்ப ஒப்படைத்தான். தென்னகத்தில் அரசியல் நிலைத்தன்மையை ஏற்படுத்தியவன் சோழ இளவல் வளவனுக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையை போன்று வேறு யாருக்கேனும் ஏற்பட்டிருந்தால் சென்னி முதல் ஆளாக சென்று உதவியிருப்பான். தென்னகத்தையே காத்த மாபெரும் மன்னன் அவன். ஆனால் அவனது மகனுக்கு வந்திருக்கும் ஆபத்தை துடைக்க இன்று அவன் இல்லையே. அவனுக்கு இருந்த பெருந்தன்மையில் துளி அளவு உனக்கு இருந்திருந்தால் நீ இன்று மற்ற வேளிர்கள் மற்றும் பாண்டியனோடு சேர்ந்து சிறு பாலகனான சோழ இளவல் வளவனை எதிர்க்க துணிந்து இருக்க மாட்டாய் என அவர் கூறி முடித்தபோது அவரது நாசிகளிலிருந்து காற்று அனலாய் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. சரி நண்பா, ஏதோ எனக்கும் சென்னிக்கும் வேற்றுமை ஒன்று இருப்பதாக கூறினாயே, அது என்னவாம்? அதையும் கூறிவிடேன் அமைதியாக தெரிவித்தான் மாமன்னர் பெருஞ்சேரலாதன். அன்று சென்னி தென்னகத்தை காக்க தமிழக மன்னர்களை ஒன்று திரட்டினார். ஆனால் நீ அவனது மகனை அழிக்க தமிழக குறுநில மன்னர்களை ஒன்று திரட்டுகிறாய். இங்கிருக்கும் மன்னர்கள் போதாது என்று சிங்களர்களின் உதவியினையும் நீங்கள் நாடியிருக்கிறீர்கள். இது வெட்கப்பட வேண்டிய செயல் இல்லையா? நண்பா, அரசியலில் ஒரு அமைச்சனின் பார்வைக்கும் மன்னனின் பார்வைக்கும் மக்களின் பார்வைக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் பல வேறுபாடுகள் உண்டு. அரசனுக்குரிய கடமைகள் என்பது முற்றிலும் வேறு. அதைத்தான் நான் செய்கிறேன். அன்று சென்னி மௌரியரை எதிர்த்து விரட்டினான் என்றீர்களே, அதிலிருந்துதான் சோழர் குலத்தை வேறறுக்க வேண்டும் என அனைவருமே நினைக்கத் தொடங்கினார்கள். சோழர்களின் படைபலத்தை ஒருமுறை கண்டுவிட்டோம். சென்னி வேண்டுமானால் பெருந்தன்மையாக மௌரியரிடம் விடுவித்த பகுதிகளை திருப்பிக் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவரது மகனும் அவரை போன்றே இருப்பான் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது என்று என் தந்தை தெரிவித்திருக்கிறார். சென்னியின் புதல்வன் எழுச்சி பெற்று மற்ற மன்னர்களை அடிமைப்படுத்துவதற்குள் நாம் அவர்களை அழித்துவிட வேண்டும். இல்லையேல் சோழர்கள் நம்மை நிர்மூலமாக்கி விடுவார்கள். சோழ நாடு இப்போது குறுநில நாட்டினை போன்று பலமிழந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் நீங்கள் போர் தொடுப்பது சரிதானா? நண்பா, நம் நாடு சிறு சிறு பிரிவுகளாக பிரிந்து நமக்குள்ளே போர் தொடுத்து நம் வளத்தை அடித்துக் கொண்டிருக்கிறோம். வெட்ட முளைக்கும் முள் செடியினை போன்று ஒவ்வொரு பகுதிக்கும் யாராவது ஒருவன் அரசன் என்று முளைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். சென்னியோடு சோழ வம்சம் நிர்மூலமானது என்று நினைத்தோம். ஆனால் அவன் இறப்பதற்குள் அவனது வாரிசை விதைத்துவிட்டு சென்று விட்டான். இத்தனை வருடங்களாக போர் தள்ளிப்போய்க் கொண்டிருந்து விட்டது. போருக்கான காரணமும் இப்போதுதான் வாய்த்திருக்கிறது. புகார் மக்கள் திரள் முன்னே சோழ நாட்டு படைத்தலைவன் வெஞ்சினம் உரைத்திருக்கிறான். அவனே பாண்டிய நாட்டிற்கும் சென்று கொற்கையில் பாண்டியன் தென்னவனிடம் திறனிருந்தால் படைகளத்திற்கு வா மோதுவோம் என சவால் விட்டிருக்கிறான். இதில் வேடிக்கை என்னவென்றால், படைகளை திரட்ட போதிய காலத்தை எடுத்துக்கொள், அதுவரை நாங்கள் பொறுத்திருக்கிறோம் என்றும் இருங்கோவிடம் கூறியிருக்கிறான். எவ்வளவு திமிர் இருந்தால் அப்படி கூறியிருப்பான் அவன், அந்த படைத்தலைவன்.
மூவேந்தர்களாக சிதறியிருக்கும் நம் நாட்டை இரு வேந்தர்களாக மாற்றப் போகிறோம். சோழ தேசத்தின் நழிவானது காலத்தால் நிர்மாணிக்கப்பட்டது. உறைந்தையில் சேரரின் வில்கொடியும் புகாரில் பாண்டியரின் கயல் கொடியும் பறக்கப் போவது உண்மை. எதிர்காலத்தில் இரு வேந்தர்கள் ஒரு வேந்தராக மாறுவார். அதில் சேர குலமே அழிந்தாலும் நன்றே. ஒரே குடையின் கீழ் தமிழகம் என்று ஆளப்படுகிறதோ அன்றுதான் தமிழகத்தின் பொற்காலம். அந்த நிலைக்குத்தான் இந்த போரே. மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் இந்த போரில் இல்லை. அரசர் அனுமதித்தால் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். கேள் நண்பா. மௌரியரை வென்று அழுந்தூர் வேளிரின் மகளை சென்னி மணந்து வந்த பிறகு திடீரென்று ஒரு நாள் சென்னி படுக்கையில் விழுந்தாரே, அதை பற்றி காலம் சென்ற உன் தந்தை உன்னிடம் ஏதாவது தெரிவித்திருக்கிறாரா? நண்பா, அதிர்ச்சியில் வினவினார் சேரன் பெருஞ்சேரலாதன். ஆச்சரியம் வேண்டாம், நான் என் அரசரிடம்தான் கேட்கிறேன். ரகசியமென நினைத்தால் கூற தேவையில்லை. அதை பற்றி எதுவும் எனக்கு தெரியாது. நல்லது. இளமையில் சென்னிக்கு குழந்தை பேறு இல்லாமல் போனதற்கான மர்மத்தை உன் தந்தை உன்னிடம் தெரியப்படுத்தினாரா? சரி, சென்னியை மறந்து விடுவோம். 2 தலைமுறைக்கு முன்னால் உன் தந்தையின் காலத்திலும் உன் பாட்டனின் காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் அவை. உன் காலத்தில் நடந்தவற்றை பற்றி வினவுகிறேன், பதில் சொல். கேள். அரசன் இல்லாத நாடான சோழ தேசத்தின் தலைநகரான உறைந்தையை இருங்கோவில் கைப்பற்றியதில் பெரும் பங்கு வகித்தவன் நீதானே? ஆமாம். இப்போது போருக்கு தலைமை ஏற்கப் போகிறவனும் நீதானே? ஆமாம். ஒரு நாட்டின் அரசனை போர்க்களத்தில் எதிர்ப்பதே வீரனுக்கு அழகு. ஆனால் சோழ இளவலை உறைந்தை மாளிகையில் சிறை வைத்து உயிரோடு எரிக்க முயற்சித்திருக்கிறார்கள். அது உனது கட்டளைப்படிதானா நடந்தது? எனக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. வளவனை சமர்க்களத்தில் எதிர்ப்பதையே கௌரவமாக நினைக்கிறேன் நான். சரி, சில வருடங்களுக்கு முன்னால் பெருமரவர் மகேந்திர வளவனாரின் மகன் திவ்யன் குணக்கடலில் உயிரோடு கொளுத்தப்பட்டு எரிக்கப்பட்டானே, அதற்கும் உனக்கும்? நண்பா, இது என்ன அபத்தம்? பிறப்பிலிருந்து நீ என்னை கண்டு வருகிறாய். இந்த கேள்விகளை நீ என்னிடம் வினவலாமா? நான் அறநெறியை ஒரு நாளும் தவறுவதில்லை என்பதை நீ அறிவாய். ஆவேசம் வேண்டாம் அரசே. நான் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பது சேரமாமன்னன் பெருஞ்சேரலாதனிடம். சிறு வயதிலிருந்தே என் தோள் மீது கை போட்டுக் கொண்டு நடந்த என் நண்பனிடம் அல்ல. ஏனெனில் அரசர்களின் சிந்தனைகள், நோக்கங்கள் அனைத்தும் வேறு அல்லவா? வளவனாரின் மகன் திவ்யன் இறப்பிற்கும் உனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, அப்படித்தானே? சரி. சில திங்கள்களுக்கு முன்னால் கொற்கையில் சோழ இளவலுக்கு துணையாக இருந்த படைத்தலைவன் விரல்வேல் குமரிக்கடலில் மூழ்கடிக்கப்பட்டானே, அதற்கும் உனக்கும் கூட எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படித்தானே? சேரன் பெருஞ்சேரலாதன் அமைச்சர் ஓதவஞ்சியை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டு பேச இயலாமல் நிற்கலானார். துணையாக இருந்த படைத்தலைவர்கள் இருவரை இழந்து கிழவன்களாகி போன வளவனார், இரும்பிடர் தலையர் ஆகியவர்களின் துணையுடன் முகத்தில் அரும்பு மீசையுடன் பாலகனாக இருக்கும் சோழ இளவலை எதிர்க்க 2 பெரும் வேந்தர்கள், மற்ற 11 வேளிர்கள். இவர்கள் போதாதென்று சிங்கள கடற்படையையும் துணைக்கு அழைத்திருக்கிறீர்கள். இதுதான் அறச்செயலா? போர் என்று வந்துவிட்டால் அதையெல்லாம் பார்க்க இயலாது அமைச்சரே. சூழ்ச்சிகளின் முடிச்சுதானே அரசியல். அந்த முடிச்சுகளில் எவன் எதிரிகளை சிக்க வைக்கிறானோ அவனே அரசியலில் கரை தேர்ந்தவனாகிறான். சோழ மரபின் வீழ்ச்சியில் தங்கள் பங்கும் இருக்க வேண்டும் என எண்ணி அனைத்து வேளிர்களும் துணைக்கு வருகிறார்கள். துணைக்கு வருகிறேன் என்று படையுடன் வருபவர்களை வேண்டாம் என்று அவமானப்படுத்த இயலுமா? வச்சிரம் மற்றும் அவந்தி நாட்டு ஒற்றர்கள் சிலர் உறைந்தைக்கு சென்று மீள்வதாக ரகசிய தகவல்கள் கிடைத்ததே, என்ன என்று விசாரித்தாயா? இருங்கோவில் எதுவும் தெரியாது என்கிறான். ஆரம்பம் முதலே இருங்கோவை இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த வைதீகன் பாகவதனின் மேல் எனக்கு பெருத்த சந்தேகம் இருக்கிறது. அவனை நாம் ஒரு நாளும் நம்பக்கூடாது. நாளுக்கு நாள் வைதீகர்கள் சமய சலசலப்பை ஏற்படுத்தி குளிர்காய தொடங்கிவிட்டார்கள். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது. சமீப காலங்களாகவே வைதீகர்களை கண்டாலே நீ வெறுக்கிறாய். காரணம்தான் எனக்கு தெரியவில்லை. அந்த மடையர்களின் பேச்சு இப்போது எதற்கு? அவர்களை விடு. நீயாயிற்று, அவர்களாயிற்று. மேலே நான் கூறிய அநீதிகளை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்?
அவை அநீதிகள் அல்ல நண்பா. பிறகு அரசியல் சூழ்ச்சிகள் சேரலாதா? ஆமாம் நண்பா, அரசியல் சதுரங்கத்தில் நாமெல்லாம் பகடைக்காய்தானே. நாம் என்று உன்னையும் சேர்த்து கொள்ளாதே சேரலாதா. நீங்கள் பகடையை உருட்டுபவர்கள், நாங்கள் உருளுபவர்கள். அந்த அநீதிகளுக்கும் உனக்கும் ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறது, அப்படிதானே? எனக்கும் அவற்றிற்கும் எந்த தொடர்பும் இல்லை நண்பா. ஆனால் அவற்றை என்னால் கண்டிக்க இயலாது. அப்படியெனில் போர் அது உறுதியானது. திட்டமிட்டபடி தாக்குதல் தொடுக்கப்படும். இதுவே சரியான தருணம். நம் வடக்கு எல்லையும் அமைதியாக இருக்கிறது. இதை விடுத்தால் சரியான தருணம் வாய்க்காது. சோழ நாட்டு போர் என்பது உறுதியானது, அப்படித்தானே? ஆமாம் அமைச்சரே, போர் மட்டுமல்ல, அதற்கு தலைமை ஏற்கப் போகிறவனும் நானேதான் என சேரமான் பெருஞ்சேரலாதன் கூறுகையில் அரசனுக்குரிய கம்பீரம், தோரணை என அனைத்தும் வெளிப்பட்டு மறைந்தது. வேலவனின் சித்தம் இதுவானால் யாரால் மாற்ற இயலும்? ஒரு அமைச்சனின் கடமை அரசன் அறப்பாதையை தவறுகையில் சுட்டிக்காட்டுவதே. அநீதியை இழைக்கும் மன்னனுக்கு இனியும் நான் அமைச்சனாக இருக்க என் மனம் ஒப்பவில்லை அரசே. உன் அரண்மனைக்கு நான் வருவது இன்றே கடைசி. இன்றோடு என்னை அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவித்து விடுங்கள். என் நண்பனுக்கு வாழ்த்துக்கள் என கூறியவர் சேரமான் பெருஞ்சேரலாதனின் பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்து விடுவிடுவென்று நடக்கலானார். ஓதவஞ்சி சொல்வதையே வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் சேரமான் பெருஞ்சேரலாதன். ஓதவஞ்சியின் செயல் அவரது விழிகளில் துளி கண்ணீரை வரவழைத்திருந்தது.